ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது 10th சிபிஎஸ்சி மேக்ஸ். இதில் நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் situations does the list of numbers involved make an arithmetic progression and yன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு இங்கே ஒவ்வொரு சம்மாக கொடுக்க போகிறாங்க. அந்த சம்மை சால்வ் பண்ணும்போது அது நம்ம ஏபி, அதாவது அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ் ஏபியான்னு சொல்லணும். ஏபினா ஃபஸ்ட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஏபினா ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்டு நம்பர், ஃபோர்த்து நம்பர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும், செகண்டுக்குள்ள தேர்டுக்குள்ள டிஃப்ரென்ஸும், தேர்டுக்கும் ஃபோர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸும் வந்து சேமாக இருக்கணும். அதுக்குள்ள அந்த வேர்ட்ஸ், அந்த நம்பர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்தால் அது வந்து ஏபி. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. தெரியலனா இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. 2, 4, 6, 8 அப்படின்னு இருக்குன்னா அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2, 2, 2, அது வந்து ஏபி தான். ஓகேவா, அதே இது வந்து 2, 4, 5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏபி கிடையாது. ஏன்னா 2க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான். 4க்கு அப்புறம் 5 வந்துருச்சுன்னா அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 ஆயிரும். ஸோ வந்து அது ஏபி கிடையாது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம சம்முக்குள்ளே போயிடலாமா? இது ஏபியா ஏபி இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே, பாருங்க. த டாக்ஸி ஃபேர் ஆஃப்டர் ஈச் கிலோமீட்டர் வென் த ஃபேர் இஸ் 15 ஃபார் த ஃபஸ்ட்டு கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு ஃபேர் என்னது 15 கொடுத்துருக்காங்க. அண்டு 8 ஃபார் ஈச் அடிஷ்னல் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டாக்ஸியில் போகும்போது மொதல் கிலோமீட்டருக்கு மட்டும் அமௌண்ட் எவ்வளோ வாங்குவாங்க? அவங்க வாங்குகிற அமௌண்ட் எவ்வளோ? 15 ரூபா வாங்குவாங்க. ஓகேவா, அடுத்து ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு மட்டும் வாங்குவாங்க. அது செகண்ட் கிலோமீட்டருக்கு என்ன செய்வாங்க? 8 வந்து அடிஷ்னலாக வாங்குவாங்க. அடுத்த கிலோமீட்டருக்கு வந்து 8, அடுத்த கிலோமீட்டருக்கு 8, அப்படி 8 8 ஆட் பண்ணிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இந்த சம்லேருந்து நம்ம என்ன எழுதணும்னா சொல்யூஷன். இட் கேன் பி அப்சர்வ்டு த டாக்ஸி ஃபேர் ஃபார் ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 15 rupees. ஸோ 15 டாக்ஸி ஃபேர் ஃபார் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கிலோமீட்டர். ஓகேவா, அடுத்துள்ள ரெண்டாவது கிலோமீட்டருக்கு என்னது 8. ஸோ அந்த 15 + 8னா 23. அடுத்தது வந்து அடுத்த மூணாவது கிலோமீட்டருக்கு என்னது 23 + 8 31. அடுத்து வந்து ஃபோர்த்து கிலோமீட்டருக்கு என்னது 31 + 8 39. ஓகேவா, அப்போ எப்படின்னு 15 23 31 39 இதுதான் அந்த ஃபார்ம். ஓகேவா, 15 23 31 39. ஸோ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 8, இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 8. ஸோ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் 8. ஓகேவா, அடுத்து நீங்கள் 5th கிலோமீட்டருக்கு எழுதுனா என்ன எழுதணும்? 39 + 8ன்னு எழுதணும். ஓகேவா, அப்படி 8 8 தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் இது என்னது? ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி. இது வந்து அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் தான். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கனால இதை ஏபின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இவங்க கேட்டதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் சம் பார்ப்போமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த அமௌண்ட் ஆஃப் ஏர் பிரசன்ட் இன் எ சிலிண்டர் வென் எ வேக்கம் பம்ப் ரிமூவ்ஸ் 1/4 ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த சிலிண்டர் அட் எ டைம். ஓகேவா, இப்போ என்னன்னா ஒரு இது இருக்குன்னா அதில் 1/4 அளவுக்கு வந்து ஏர் ஆஃப் த ரிமைனிங், அதில் உள்ள ரிமைனிங் ஏர் சிலிண்டரில் மிச்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு நம்பர் 1ன்னு இருக்குன்னா அதில் 1/4 போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/4 வந்து ஏர் வந்து ரிமைனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 3/4 ஏர் வந்து ரிமைனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் போகும்போது 3/4² வரும். அடுத்த இது வந்து 1. ஓகேவா, அடுத்து இதே இது வரும்போது என்ன வரும்? 3/4 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடுத்து வந்து 3/4 ஹோல் கியூப்னு வரும். அப்படி தான் வரும். ஓகேவா, இந்த சம்ல இருந்து நம்ம டைரெக்டாக என்ன எழுதிடலாம்? நம்ம இதான் ஆன்சர். 3/4 1, 3/4 2. இது வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து சேமான்னு கேட்டால் சேம் கிடையாது. ஓகேவா, இது 1ங்கும் போது வேற வேல்யூ, 2ங்கும் போது இதுக்குள்ள டிஃபரன்ஸும் அந்த 2க்கும் இதை ஸ்கொயர் பண்ணும்போது கியூப்னு வரும். ஓகேவா, இது 3/4. அடுத்தது வந்து என்ன வரும்? 3/4³ வரும். ஓகேவா, இதுக்குள்ள டிஃபரன்ஸும் இதுக்குள்ள டிஃபரன்ஸும் வேறையாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஏபி கிடையாது. ஓகேவா, அதை எப்படி நீட்டாக எழுதணும்னா லெட் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் ஏர் இன் சிலிண்டர் வின்னு வச்சுக்கோங்க. இன் ஈச் ஸ்டோக் the vacuum pump removes 1/4 of air remaining in the cylinder at a time. In other words, after every stroke only 1 minus. ஓகேவா, அந்த 1 ஃபுல் இதில் இருந்து 1/4 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3/4 கிடைக்கும். the part of air will remain. ஓகேவா, ஒரு டைம் வந்து 3/4, அடுத்த டைம் வந்து இது வந்து ஒரு அடுக்கு. ஓகேவா, 1 சொல்லலாம். ஓகே, 1 3/4 2 3/4 3. ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து என்னது? இந்த சீரீஸ் பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் டைரெக்டாக.
the terms of the series do not have the same difference. இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸும் இதுக்கு அடுத்து என்ன வரும் 3/4 the whole power 4 வரும் ஓகேவா. ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக சேமாக இருக்காது. So do not have the same difference between them. Therefore this is not an AP ன்னு எழுதி கன்க்ளூட் பண்ணிருக்கேன். அவ்வளோதான் செகண்ட் சம். அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம் பாருங்க. The cost of digging well after every meter of digging when it's cost 150 for the first meter and rises by 15 for each subsequent மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் மீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 115 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வர்ற மீட்டர்லாம் என்ன ஆகும் 15 அதிகமாகும்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ரைட் 15 கொடுத்தா 15 அதிகமாகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 115 எழுதிக்கிறோம். அடுத்த செகண்ட் மீட்டருக்கு என்னது 150 + 50 200. தேர்டுக்கு என்ன ஆகும் 200 + 50 250. அடுத்து என்ன ஆகும் 250 + 50 300. ஸோ நம்ம இதை என்ன எழுதிடலாம் 150 200 250 300. ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் 50 தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இது என்னது ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி. இது ஏபி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. காமன் டிஃபரன்ஸ் இஸ் சேம். ஸோ இதை வந்து ஏபின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடணும் அவ்வளோதான் ஓகே. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. த அமௌண்ட் ஆஃப் மணி இன் த அக்கௌண்ட் எவ்ரி இயர் வென் 10,000 இஸ் டெபாசிட்டட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் 8% per annum கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ பாருங்க டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் என்னது 10,000. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது உங்களுக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே. 8னா 8/100 ஓகே. ஸோ இதுதான் ஃபார்முலா. P = 1 + R/100 ஹோல் பவர் n ஓகேவா. இப்போ பாருங்க Pங்கிறது உங்களுக்கு என்னது இந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு 1 + 8/100. அடுத்து என்ன ஆகும் ஸ்கொயர் ஆகும். அடுத்து என்ன ஆகும் கியூப் ஆகும். ஸோ இந்த இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்து என்ன ஆகும் இதே தான் வரும் 10,000 1 + 8/100 கியூப்னு வரும் ஓகே. ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸும் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சேமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ டூ நாட் ஹேவ் த சேம் டிஃபரன்ஸ் பிட்வீன் தம். திஸ் இஸ் நாட் அண்ட் ஏபின்னு எழுதிடணும் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக சம். இந்த மாதிரி ஈஸியாக இப்படி ஆட் பண்ணி சேம் டிஃபரன்ஸ் ஆன்சரில் வந்து சேம் டிஃபரன்ஸ் வந்தால் அது ஏபி. சேம் டிஃபரன்ஸ் வரலைன்னா அது வந்து ஏபி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி முடிச்சிடணும் ஓகேவா. அவ்வளோதான் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு சம்மோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.